எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த பச்சை பட்டாணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இது பச்சை பட்டாணி இந்த கூட வந்து இப்படி உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துகிட்டு தனியாக எல்லாத்தையும் வந்து எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் நான் 3 லிட்டர் குக்கர் சமைக்கிறேன். நீங்கள் 2 லிட்டர் 2 லிட்டர் குக்கரில் கூட சமைக்கலாம். ஒரே அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த இதை தேங்காய் வந்து இந்தளவுக்கு எடுத்து வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த குக்கரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. எப்படியும் ஒரு 200 ml வந்திருக்கும். அதை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸை ஃப்ளேம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் பெரிய பர்னரில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் நிறையா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.